என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குரு ராமசுப்பு ஐயா, எல் துரைசாமி ஐயா, மணியன் ஐயா அவருடைய பாதங்களை பணிந்து, நாடியில் பராசரர் ஒரு முறை, நாடியும் பராசரரும் இணைத்து பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு. இந்த வகுப்பு 9/9/2024 திங்கட்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. நம்மளுடைய வகுப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த வகுப்பு நடைபெறும். சனிக்கிழமை எப்பொழுதுமே ஃப்ரீ கிளாஸஸ் ஏதாவது எடுக்கிறது வழக்கம். ஒன்று, திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த வகுப்பு நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸஸ்ன்னு ஒன்று நடக்குது. இந்த சண்டே கிளாஸஸ் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையான காலையில் 10 to 12 அந்த 2 மணி நேரத்துக்கு அதுக்கு ஒரு தனியாக ஒரு டாபிக், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான டாபிக் போட்டு அதுக்கு உண்டான இதை நடத்துவோம். அதுக்கு தனியாக அது குருதட்சணை, அது சார்ந்த விஷயங்கள், அது வேறு. ரைட். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வகுப்பு. இந்த நாடியும் பராசரரும் இணைத்து பலன் சொல்லக்கூடிய வகுப்பில் பலவிதமான ஒரு நல்ல சூட்சமங்களையும் நல்ல ஒரு அற்புதமான கருத்துக்களையும், ஜோதிட கருத்துக்களையும் அனைவரும் பார்க்க இருக்கின்றோம். இங்கே வருகை தந்துள்ள ஜோதிட ஆர்வலர்கள், குருமார்கள், ஜோதிட நண்பர்கள், சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் முதல்ல எல்லா வளமும் எல்லா செல்வமும் பெற்று நலமுடன் தீர்க்காயுசா எப்பொழுதும் குடும்பத்தோட நிம்மதியாக வாழணும் அப்படின்னு ஆண்டவன வேண்டிய. ரைட். இதுதான் முதல் ஒரு இது. இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வகுப்பு. இன்னைக்கு இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன் வகுப்புல சில விஷயங்களை பற்றி நாம் ஆரம்ப கட்டத்தில் பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் பார்க்குறீங்க, எம்டி கட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? எம்டி கட்டம்னு ஒன்று இருக்குது. அப்போ இந்த எம்டி கட்டம்னா முதல்ல நமக்கு அர்த்தம் என்ன, அதை பற்றி நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நாம் தெரிஞ்சுக்கணும். எம்டி கட்டம்னா முதல்ல அர்த்தம் என்ன, அதற்கு உண்டான பலாபலன்கள் என்ன முதல்ல. ஏன்னா நம்ம ஜாதகங்களை பார்க்கும்போது எல்லா விதமான இடத்துலையும் கிரகங்கள் இருக்க போகிறதில்ல. கட்டாயம் எல்லா 12 கட்டத்துலையும் கிரகம் இருக்குமா? இருக்காது. இல்லைங்களா? 12 கட்டங்கள்லையும் கிரகங்கள் இருக்க போகிறதில்லை. அப்போ நமக்கு அந்த எம்டியான கட்டங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கிறது, எந்த மாதிரியான ஒரு விதமான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எம்டி கட்டத்தில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் காலகட்டங்களில் நமக்கு ஒவ்வொரு மாதிரி ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கறது. உதாரணமாக நாடி தீரையில் பார்த்தீங்க அப்படின்னா, எம்டி கட்டங்களில் கிரகங்கள் போகும்போது அதற்கு உண்டான பலாபலன்களை நடைபெறாது என்று சொல்வது தான் அதனுடைய ஒரு உட்கருத்து. எம்டி கட்டத்தில் கிரகங்கள் போகும்போது, உதாரணமாக குரு ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த ரிஷபத்தில் எந்த விதமான கிரகங்களும் அந்த ஜாதகத்தில் இல்லை என்றால், அந்த குரு சஞ்சாரம் செய்வதற்கு உண்டான ஒரு பலாபலனே அந்த ஜாதகருக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தியரி இந்த நாடியில் இருக்கிறது. ஆனால் நம்ம பராசரரை பொறுத்த மட்டும் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி எடுத்துக்கிறது இல்லை. நாம் டைரெக்டாக போயிடுறோம், ஒரு கணிதம் ஒன்று போடுறோம், தசா பக்தி என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணமாக தசா பக்தின்னு பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன். நாடியில் நாம் என்ன சொல்கிறோம், நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல நாடியில் என்ன சொல்கிறோம்னா, குருவோடு சூரியன் இணைந்தால் ஜாதகருக்கு பெயர் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, கௌரவம் கிடைக்கிறது, சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மிக்க ஒரு மனிதராக பலம் வருகிறார்
அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல சொல்றோம். ரைட்டுங்களா? ஆனா இந்த திசா புக்தியில கூட இந்த மேட்டரை நீங்க சொல்லலாம். குரு திசை சூரிய புத்தி அப்படின்னா ஜாதகர் புகழ் பெற போகிறார். வேலை கிடைக்கலங்கிறாங்களா? வேலை கிடைக்க போகுது. பெரிய வேலையை கிடைக்க போகுது. நல்ல கௌரவமான வேலையை கிடைக்க போகுது. நல்ல வளர்ச்சிகள் வரப்போகுதுன்னு நம்ம சொல்ல போறோம். நல்லா கவனிச்சுக்கங்க. நாடி அப்படின்னா கிரக சேர்க்கைகளை வைத்து சொல்லக்கூடிய ஒரு விதமான ஒரு கோச்சார கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய ஒரு விதமான அணுகுமுறை. ஆனால் இங்கே நாம் இந்த நாடி ஜோதிடத்துக்கு இன்னும் சரிவர யாரும் பக்குவப்படவில்லை அப்படிங்கிறது அதனுடைய கருத்து. இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியல. நிறைய உள்வாங்குவதில் நிறைய கொஞ்சம் சிக்கல் இருக்குது. நானுமே இன்னும் நாடியில் நிறைய இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்றும் சரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம எப்படி இந்த பராசரங்களை சொல்றோம்? குரு திசையில் சூரியன் புக்தி. அப்ப என்ன பண்ணுது? ஜாதகர் புகழ் பெறுகிறார்னு அர்த்தம். இதையத்தான் நாடியில குரு சூரியனை தொடும்போது ஜாதகருக்கு வளர்ச்சி உண்டுங்கிறோம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இதுல இந்த கருத்துல மாத்திர சந்தேகம் இருக்கா? ஏதாவது இருக்கா சார்? சொல்லுங்க. நான் சொன்ன கருத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? இப்போ இல்ல இல்ல இல்லைங்களா? இல்ல இல்லைங்கய்யா, பரவாயில்ல. ரைட், சரியா இருக்குது. அப்ப நாம தெளிவா நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கருத்துக்களில் சந்தேகம் வருவதற்கு இடமே இல்லை. ஏன் சந்தேகம் வராது? தெளிவாக இருக்குது பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை நம்ம தாராளமாக எடுத்து கூறலாம்னு அர்த்தம். ஒன்று. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். எம்டி கட்டம். ஒரு ஜாதகத்தில் எம்டி கட்டங்கள் இருக்கிறது என்றால் அந்த எம்டி கட்டம் எப்படி வேலை செய்யும் என்றால் அந்த கேதுவை போலத்தான் அது வேலை செய்யுமாமா. ராகுவை போல, சனியை போல. அதாவது இந்த 3 கிரகத்துடைய தன்மையில தான் அந்த எம்டி கட்டம். கிரகங்கள் இல்லாத கட்டத்தில் கோச்சார குருவோ, கோச்சார கிரகங்கள் சூரியனோ சுக்கிரனோ சஞ்சாரம் செய்யும் காலத்தில் அந்த எம்டி கட்டம் நமக்கு என்ன பலனை கொடுக்குது அப்படின்னா சனி ராகு கேதுக்களை போலத்தான் பலன்களை கொடுக்குமாமா. அது அவ்வளோ நல்லது இல்லை அப்படிங்கிறாங்க. சனி ராகு கேதுக்களை போல அந்த பலன்களை கொடுக்குது. என்ன சார்? அப்போ எம்டி கட்டங்கிறது நமக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்குதுங்க? இந்த 3 கிரகத்தின் அடிப்படையில் தான் பலன் கொடுக்குது. இந்த 3 கிரகமும் நல்ல கிரகமும் நம்மளால சொல்ல முடியுமா? சார் இல்லைங்க ஐயா, சொல்ல முடியாது. நல்ல கிரகங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நிச்சயமா அது தொந்தரவுல தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? அப்போ நீங்க நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்னன்னா, எம்டி கட்டங்களில், அதாவது காலியான கட்டங்களில் கோச்சார குருவோ, கோச்சார சுக்கிரனோ, செவ்வாயோ, புதனோ, அது சனி ராகுக்கு, அது எது பயணம் பண்ணாலும் சரி, அங்கு கொடுக்கின்ற பலன் ஏருக்கு மாறாகத்தான் இருக்குங்கிறதா அதோடைய கருத்து. சரிங்களா? புரிஞ்சுட்டீங்களா? என்ன நிறைய ஐயா, பேர் சனி ராகு கேது ஐயா, சனி ராகு கேதுவே அந்த எம்டி கட்டத்துல போகும்போது எப்படிங்க ஐயா பலன்? அதே எப்படிங்க கொடுப்பாரு? சனி ராகு கேதுவே இந்த எம்டி கட்டத்துல போனா எப்படி கொடுப்பாருங்க ஐயா? அவங்களும் அப்படியேதான் அந்த சனி ராகு கேதோட தன்மையிலே தான் கொடுப்பாங்க. ஆமா சார், அதே தன்மையில தான் இருக்கும்.
சரிங்க அதே சரிங்க போலதான் சார் இருக்கும். சரிங்க புரியுதுங்களா? பொதுவா என்ன கணக்குன்னா, ஒரு கிரகத்தை தாண்டி இப்போ உதாரணமா குருவே உங்க ஜாதகத்துல இருக்குன்னு வச்சுக்க. அந்த ஆமாங்க குருவுக்கு ஒரு கட்டம் 2 கட்டம் ஃப்ரீயா இருக்கலாம். 3வது கட்டத்துல கிரகம் இருக்கணும். தொடர்ந்து 3 கட்டங்கள்ல கிரகங்கள் இல்லைன்னா அந்த கிரகம் வேலை செய்யாதுங்கிறாங்க. எப்படி சார்? அது 1 5 9ல கிரகம் வருது, 3 7 11ல கிரகம் வருது, 2 12ல கிரகம் வருது, அது வேற விஷயம். சரிங்க ஆனா ஒரு கிரகத்தை தாண்டி எப்படி 3 சார்? கட்டத்துக்கு மேல இருக்கக்கூடாதுங்க 3 கட்டத்துக்கு மேல இருக்கக்கூடாதுங்க ஐயா 3 கட்டத்துக்கு மேல கிரகங்கள் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த கிரகம் ஆமாங்க வேலை செய்யாது அப்படிங்கிறாங்க சார். அது சரியான பலனை கொடுக்கும் என்று நம்மால் கூற முடியாது அப்படிங்கிறாங்க. அது கோச்சார கிரகம் மட்டும் தானங்க ஐயா இல்ல கோச்சார கிரகம் என்ன சார்? அது எல்லா கோச்சார கிரகம் கிரகமும் வரும்போது உங்க ஜாதகத்தில் இருக்கிற கிரகமா இருக்கட்டும் எல்லாமே சரி. சரிங்க சரி ம். சரிங்களா சார்? ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இருந்து எல்லாமே சார், நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள்ல இருந்து கோச்சார கிரகம் வரைக்கும் இந்த இந்த விதி வந்து கரெக்டா பொருந்தும். சரிங்க சரிங்க ரைட்டுங்களா? ரைட்டுங்க சரி. இப்போ இதை கேவீங்க, ஒரு நல்ல ஒரு இது பார்த்தோம். ஏன்னா அடுத்தது நீங்கள் முத நாளே விபத்தில் வந்து நிற்கிதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரைட்டுங்களா? அது ஒரு ஆர்டராக போனால் தான் கரெக்டாக இருக்குது, வேறு வழியே இல்லை. ஜோதிடத்தில் நல்லது கெட்டது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் கடக லக்னம்னு போட்டிருக்கிறோம். சனியை பாருங்கள், இப்போ வந்து பராசரர் அடிப்படையில் நம்ம இப்போ இந்த ஜாதகத்தை இந்த கட்டத்தை அணுகிறோம். நல்லா கவனிச்சிங்க. சனி பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது. செவ்வாயை பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இங்கே இருக்குது? 6ஆம் இடத்துல இருக்கா? 6ஆம் இடத்துல இருக்குங்க 6ஆம் இடத்துல இருக்கு. அப்போ 6ஆம் இடத்துல இருக்குன்னா அதோடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி நமக்கு சொல்றாங்க? சனியோடைய பார்வை லக்னத்திற்கு விழுகிறது, செவ்வாயுடைய பார்வை லக்னத்துக்கு விழுதா விழலீங்களா? செவ்வாய் நின்ற வீட்டிலிருந்து லக்னத்தை எண்ணி பாருங்க, 7வது வீடா வரும். இல்லைங்க 8வது வீடு 8வது வீடா? ஆமாங்க அதான் 8வது பார்வை அப்ப செவ்வாய்க்கு 8ஆம் வீடு பார்வை இருக்கா இல்லையா சார்? பராசரர் முறை பிரகாரம் இருக்குங்க பார்வை இருக்குதானே? பராசரர் பிரகாரம் உண்டு ஆமாங்க பராசர முறை பிரகாரம் உண்டு இல்லையா? ஆமாங்க இப்ப இந்த சனிக்கு செவ்வாய்க்கும் தொடர்பு இருக்கா? நாடி தேரியில பாத்தீங்கன்னா எப்படி வருது? சனி நின்ற வீட்டுல இருந்து செவ்வாய் எந்த வீட்டுல இருக்கு? 1 5 9 3 7 11 2 12. அப்படி பாத்தீங்கன்னா சனி நின்ற வீட்டுல இருந்து செவ்வாய் எங்க சார் இருக்கு? 8ஆம் வீட்டுல இருக்கா? ஆமா 8வது வீடு 8ஆம் வீட்டுல இருக்கு. அப்ப கான்டாக்ட் இல்ல இல்லையா? ஆமா கான்டாக்ட் கான்டாக்ட் இல்ல. சரிங்களா? ஆமாங்க சரியா தப்புங்களா? இருக்குங்க கான்டாக்ட் இல்ல கான்டாக்ட் இல்லை. அப்போ இந்த சனியும் செவ்வாயும் ஒரு சேர, நல்லா கவனிச்சிங்க, ஒரு சேர சனியும் செவ்வாயும் ஒரு சேர எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த காரக உறவுக்கு விபத்து ஏற்படும். அதான் கான்செப்ட். கான்செப்ட் என்னங்கிறத நீங்கள் குறிச்சிக்கங்க. சனியும் செவ்வாயும் ஒரு சேர எந்த பாவத்தை பார்க்கிறதோ அந்த பாவம் சார்ந்த உறவுகளுக்கு விபத்து ஏற்படும். அது 4ஆம் பாவத்தை பார்த்தா அம்மாவுக்கு, 9ஆம் பாவத்தை பார்த்தா அப்பாவுக்கு, 3ஆம் பாவத்தை பார்த்தா சகோதரருக்கு, இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? சரிங்க அர்த்தம் புரிஞ்சுட்டா சார்? புரிஞ்சுச்சுங்க 6வது பாவம் என்ன என்ன காலத்துங்க யாரோட உறவு? தாய் மாமன் சார். தாய் மாமங்களா? ஆமா, 6ஆம் இடம்ங்கிறது தாய் மாமன் இல்லையா? இதுல வந்து ஜாதகருக்கு அந்த விபத்து ஏற்படுதுன்னு எடுத்துக்கலாங்களா ஐயா லக்கணத்தையே பாக்குறதுனால? லக்னத்துக்கு சனியும் செவ்வாயும் பார்வை இருக்குது, அப்ப ஜாதகருக்கு அந்த விபத்து ஏற்படுதுன்னு அர்த்தம். புரியுதுல்ல? புரியுதுங்க சனியும் செவ்வாயும் இந்த மாதிரி தொடர்பு இருக்கிறது.
அப்போ ஜாதகருக்கு விபத்து ஏற்படுகிறதுன்னு தான் அதோடைய தாற்பயம். ஆனால் நாடியில் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியுதா? முடியல. முடியலையா? சனியினுடைய மாடியில் எப்படிங்க மூணாவது ஏங்க மூணாம் இடத்து சனிக்கு மூணாம் இடத்து தொடர்பு இருக்கா இல்லையாங்க? லக்னத்துக்கு இருக்குது. ஆமா ஐயா. செவ்வாய்க்கு இல்லைங்களா? செவ்வாய் நின்ற வீட்டுக்கு எத்தனாம் இடம் சார் லக்னம்? 8ஆம் வீடுங்க ஐயா. ஏங்க செவ்வாய் லக்னத்துல இருந்து இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு இல்லையா? அப்ப இல்ல, அந்த லக்னத்துல இருந்து 6ஆம் இடத்துல இருக்கு. எங்க கொண்டு போய் வைக்கலாம் பாருங்க. 159 பாருங்க சார் நல்லா. 9வது வீடா எடுத்து வச்சோம்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாரு. அப்படி தொடர்பு இருக்கும். அவ்வளவுதான் சார் மேட்ரு. ஒரு கிரகம் இருக்குன்னா அதோடைய பார்வை முன்னும் பின்னும் இருக்குது இல்லைங்களா? ஆமா ஆமா. 2-12 ஜாஸ்தியாகவும் பின்னாடி கம்மியாகவும் இருக்குது சார். அர்த்தம் புரியுதா? புரியுது. முன்னாடி ஜாஸ்தியா இருக்கும், பின்னாடி கம்மியா இருக்கும். அதான் அந்த கிரகத்தோடைய தாற்பயம். சரிங்களா? சரிங்க. போக போக புரிஞ்சிடும். ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆயிட வேண்டாம். தானே ஆரம்பிச்சிருக்கு. இதை பாருங்க, மிகவும் நல்லது அப்படின்னு போட்டுட்டோம். புரியுதுங்களா சார்? பொதுவாக ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க, நல்ல வளர்ச்சிகள் வந்துடும், பெரிய முன்னேற்றங்கள் வந்துடும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்களுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்திலும் 10, 11 இந்த 2 இடங்களில் கிரகங்கள் இருந்தாலே மிகப்பெரிய நல்ல வளர்ச்சியும் நல்ல பொருளாதார நிலையும் நல்ல முன்னேற்றங்களும் வந்துடும் சொல்கிறாங்க. ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 10ஆம் இடமும் 11ஆம் இடத்திலும் கிரகங்கள் இருந்தால் அது முழுமையாக பயன்படுகிறது. அது பெரிய ஒரு நல்ல வளர்ச்சியை உண்டு பண்ணும் சொல்றாங்க சார். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? மியூட் ஆன் பண்ணியே இருக்குது. ஆஃப் பண்ணிடுங்க சார். மியூட் ஆன் பண்ணாம ஆஃப் பண்ணாம அப்படியே ஓடிட்டு இருக்கேன் சார். சார் இவரு சிவராமன் இருக்கார் சார். சிவராம் சார் அப்படியா? அவர் போட்டார் சார். ரைட், ஓகே. குறிச்சுக்கிட்டீங்களா? லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலும் கிரகங்கள் இருப்பது மிகவும் நல்லது. ஒரு ஜாதகத்திற்கு மிகவும் வலிமை சேர்க்கக்கூடிய இடம் 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் சொல்கிறாங்க சார். அது ஒரு அடிஷனலாக ஒரு பாயிண்ட் குறிச்சிக்க சின்னதாக. அது என்ன மாதிரி லக்னமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இது என்ன சார் போட்டிருக்கோம்? லக்னத்திற்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம். கிரகம் இல்லைன்னா உயர்வு இல்லை. இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை பாபு மியூட் போடுங்க. இல்ல உயர்வு இல்லைன்னு போட்டிருக்கீங்களா ஐயா? போன இதுல தானே 10, 11 சேர்ந்தா நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, இதுல கிரகங்கள் இல்லைன்னா உயர்வு இல்லைன்றீங்களா? கிரகங்கள் இல்லைன்னா
உயர்வுகள் இல்லை சார். இதில் கிரகங்கள் இருக்கணும், அல்லது 9, 10க்குரியவராவது இணையணும். எப்படி சார்? இதில் கிரகங்கள் இருக்கணும், அல்லது 9ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து இருக்க வேண்டும். அப்போ தான் உயர்வுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவருக்கு உயர்வு இருக்குமா இருக்காதா, வருமா வராதான்னு பார்ப்பதற்கு 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அந்த 10ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் இணைந்திருப்பது நல்லது. சரிங்களா? அப்போ லக்னத்திற்கு 10ஆம் இடம்னா என்ன, 11ஆம் இடம்னா என்ன? அது உபஜயஸ்தானமாக வருமா? நல்லா கவனிச்சு பாருங்க. சார், லக்னத்திற்கு 10, 11 உபஜயஸ்தானம் வரும் இல்லையா? ஆமாங்க ஐயா. உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானம் அப்படின்னா என்ன? முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் சார். எப்படிங்க? முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த தொழில் நல்லா இருக்காது. முதலீடு போட்டு பண்ணக்கூடிய தொழில் நன்றாக இருக்காது. கவனிச்சுக்கிங்க. 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் கிரகம் இல்லைன்னாங்கல்ல. 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் சரி, ஆமாங்க. ரைட்டுங்களா? இந்த 10, 11 இணைந்தாலும் சரி, சரிங்க. 10ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் இணைந்தாலும் சரி, அந்த பலன் பொருந்தும். உபஜயஸ்தானம். அப்போ இவங்க பிறருக்காக மற்றவங்களுடைய முதலீட்டில் இவங்க வேலை செய்யலாமே தவிர, இவங்க முதலீடு போட்டு பண்ணுறதுங்கிறது அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறது அதோடைய அடிப்படை. ஏன் அந்த அடிப்படை வருது பாருங்க. இந்த லக்னம் மகர லக்னம்னு போட்டிருக்கு. மகர லக்னம் 11ஆம் அதிபதி யாருங்க? பாதகாதிபதி இல்லையா? செவ்வாய் தானே. அப்போ எங்கே போய் உயர்வு இருக்குது? எவனா ஒருத்தன் வாரி விட்டு போயிடுவான். இல்லை வருங்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் வேணா வெரிஃபை பண்ணி பாருங்க. இந்த கோணத்தில் வரவே வராது. இல்லைங்க, எல்லா லக்னத்துக்குமா இல்லை இதுக்கு மட்டும் சொல்றீங்களா? பொதுவா ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும்தான் சார். எல்லா லக்னத்துக்கும் உபஜயஸ்தானம் ரைட்டுங்களா? ஒன்று, எல்லா லக்னத்திற்கு 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் உபஜயஸ்தானமா வருது. ஓகே, அவங்க முதலீடு போட்டு பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு கருத்து. சர லக்னத்திற்கு இது 100% பொருந்தி வரும். இது அடிப்படை கருத்து ஒன்று. சரிங்களா? சரி, இந்த கருத்துக்களை பாருங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க. மேல வலது பகல் பொழுது இரவு பொழுதுன்னு போட்டிருக்க இல்லைங்களா? என்ன சார், புரியுதா புரியலையா? புரியுதுங்க ஐயா. ஆனா அது சூரியன் வச்சுதானே கணக்கு. லக்னம் விழுந்த புள்ளி இந்த பக்கமா இருந்ததுன்னா இரவு போகுது, அந்த பக்கம் இருந்ததுன்னா வலதா இருந்ததுன்னா பகல் போகுது. 6 இடம் சார். 6 என்ன வருதுங்க? பகல் பொழுது. 7 முதல் 12 வரைக்கும் என்னங்க? இரவு பொழுது. அப்ப பகல் பொழுது வலிமையா இரவு பொழுது வலிமையா? கிரகங்களை வச்சு சார் அர்த்தம் புரியுதுங்களா? பகல் பொழுது இரவு பொழுது, இதில் நிறைய பெரிய பெரிய கான்செப்ட்லாம் இதில் சொல்லலாம். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, லக்னத்திலிருந்து 6 இடம் வரைக்கும் வலது, அதாவது பகல் பொழுதுன்னு அர்த்தம். லக்னத்திலிருந்து 6ஆம் இடம் வரைக்கும்.
7ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் வரைக்கும் இரவு பொழுதுன்னு அர்த்தம் சார். ஒன்று. அப்போது இந்த லக்னத்திலிருந்து 6ஆம் இடம்ங்கிறது பகலில் வேலை செய்வதாகவும், அந்த லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம்ங்கிறது இரவில் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகவும் வருகிறது. அப்போது ஒருவர் பகல் பொழுதில் வேலை செய்வாரா அல்லது இரவு பொழுதில் வேலை செய்வாரா அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது கவனிக்கணும். அந்த சனி பகவான் எங்கே இருக்கிறார் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அது இரவு பொழுதா பகல் பொழுதா அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஐயா இது உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்றோம் இல்லையா, அந்த அமைப்புல தாங்க ஐயா அந்த அமைப்பு பகல் தான் இரவு. சார். அதே தான், அதுதான் கான்செப்ட். சரிங்க, உத்தராயணம் தட்சிணாயணம் தான். புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. ம். அப்போ வலது பக்கம்ங்கிறது பகல் பொழுது, இடது பக்கங்கிறது இரவு பொழுது. இப்போ இதை தசாபுக்தியில் போட்டோம்னு வச்சுக்கோங்க. என்ன சார்? தசாபுக்தியில் போட்டால் எப்படி வரும்? எப்படி எடுப்பீங்க? பகல் திசை நடந்து இரவு புத்தி நடத்தினால், நல்லா புரிஞ்சுங்க, பகல் திசை நடந்து இரவு புக்தி நடத்தினால் பகற்பொழுதுக்கு மேல் பலனை தரும். பாயிண்ட். அப்போ பகல் பொழுது அப்படின்னா சூரிய திசை நடக்குது. அப்போ அது பகலில் வேலை செய்யுமா இரவுல வலிமை ஜாஸ்தியா சார் அதுக்கு? என்னங்க? சூரிய புத்தினா பகல் பொழுது தாங்க ஐயா, பகல் சூரிய பொழுது, திசை, சூரிய அந்த திசை. திசை ஆமா வந்து ஐயா, பகல் பொழுது, ரைட்டா? சுக்கிர ஆமா புக்தி ஐயா. நடக்குதுன்னா இரவா பகல் வேலை செய்யுமா? ஐயா சுக்கிரன் வந்து 2 இடத்துக்கு ஆதிபத்தியம் கொடுக்குறாரு. ஆனா பவர், சுக்கிரனுடைய பவர் அதிகமா எப்ப இருக்கும்? பகல்லையா அல்லது இரவுலையா? இரவுலதாங்க ஐயா. சுக்கிரன் சனி இரவு. அது சுக்கிரன் சனி 2 பேருக்கு இரவு. இரவுல தான் சார் இருக்கு. அதோடைய பலமே இரவு தான். சரிங்க, புரியுதா சார்? புரியுதுங்க ஐயா. அப்போ ஒரு பலன் நடக்குதுன்னு சொன்னா அந்த பலன் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறத கூட நீங்க இதுல வந்து துல்லியமா சொல்ல முடியும். பகல்ல நடக்குமா இரவில் நடக்குமாங்கிறத நீங்க தசாபக்தியில வைத்து கொண்டு கூட கணிதம் போட்டு சொல்ல முடியும். ஆனா இதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதன் மூலமா நீங்க வந்து வெளியே கொண்டு வரலாம், சொல்லலாம். அதுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அதான் பகல் பொழுது இரவு பொழுது. எப்பொழுது அந்த கிரகம் நமக்கு பலன் கொடுக்கும், பலம் கொடுக்கும் அப்படிங்கிறது. இல்லைங்கய்யா, அது நேச்சர் ஆஃப் அந்த பிளானட்டுக்கு ஒண்ணு இருக்கு. சூரியன் இதெல்லாம் பகலு, சுக்கிரன் சனி வந்து இரவுன்னு. ஆனா நீங்க லக்னத்துல இருந்து ஆறு கட்டம் வரைக்கும் இருக்கிற கிரகங்கள் வந்து பகல்லையும், அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து இதுலயும் இருக்குன்றீங்க, இரவுலயும் இருக்குன்றீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா சார். அப்ப அதுல வந்து இரவோடைய கிரகங்களும் இருக்கலாம் இல்லைங்களா? இப்ப அதாவது முதல் 6 கட்டத்திலயும் வந்து சுக்கிரன் வந்து சனீஸ்வர பகவான் வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படிங்க இப்ப பகல் பொழுது வேலை செய்வாங்களா இரவு பொழுது வேலை செய்வாங்களா? வேலை செய்யும் சார். பகல் இரவு ரெண்டுலயும் வேலை செய்யும். பகல்ல ஜாஸ்தியா வேலை செய்யும். அது எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு தக்க மாதிரி வேலை செய்யும் சார். அது ஓகே, அர்த்தம் புரியுதா புரியலீங்களா? இதுல 2 கான்செப்ட் பண்றீங்க. 2ஆம் இடத்துல சார், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன். நல்லா கவனிச்சுங்க. லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சூரியன், லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் சூரியன். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன சார்? அதான் கேட்காங்க ஐயா. 2ஆம் இடத்துல இருக்க சூரியன் பகல்ல வேலை செய்வார், 12ஆம் இடத்துல இருக்க சூரியன் இரவுல வேலை செய்வார்ன்றீங்களா? பலனே மாறுபடாதா? ஆமா, இது குடும்பத்துல கௌரவமான குடும்பமா இருக்கும் எப்படி சொல்லுவோம். 12ஆம் இடத்துல சூரியன் போனா மொத்தமா மறைஞ்சு வச்சு இது கௌரவமே கூப்பிடுவோம். காப்பாத்துவாருன்னு சொல்லலாம். 2ல் சூரியன் இருந்தா, ஆமா 12ல சூரியன் இருந்தா என்ன சொல்லலாம்? அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல, கௌரவமே கிடையாது. கூடாது, பேசாம விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆமா இவ்வளவுதான் சார் வித்தியாசம். ஆமா ஐயா. இப்ப இது வேலை செய்யறதுன்ற பட்சத்துல கேக்குறேங்க ஐயா. இப்ப இது இரவுக்கான கிரகம், பகலுக்கான கிரகம்னு பிரிச்சிடறோம். ஆமா.
அதுல நீங்க லக்னத்திலிருந்து வலது வரும்போது முதல்ல இதுவும் பகல் பொழுதும், அதுக்கப்புறம் 6க்கு மேல அந்த 7வதுல இருந்து இரவுன்னு சொல்லும்போது, இதுல வேற கிரகங்கள், அதுல வேற பகல் கிரகங்கள் இரவுல வரலாம், இரவு கிரகங்கள் பகல்ல வரலாம். அப்போ எப்படி பொசிஷன் எடுக்கணும்னு கேக்குறேன். அது ஒண்ணும் இல்ல, வலது பக்கம் வந்தா பகல் பொழுதுல வந்தா பகல்லே வேலை செய்யாது, இரவு பொழுதுல வந்தா இரவுல தான் வேலை செய்யாது. அது பகல் கிரகமா இருந்தாலும் சரி, ஓ, அதான் கேக்குறேன். சரி அதான் அதோடைய தன்மை. சரி சரி, அதான் கேக்குறேன். ஓகே. ம். பாருங்க, இந்த 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 வீடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நாம. ஒருவருக்கு அரசு அரசு சார்ந்த பதவிகள், அரச பதவி, மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள், பொறுப்புகள், கௌரவங்கள், அந்தஸ்துகள், வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் அனைத்து வரணும் அப்படின்னா அரசு அரசருக்கு ஈக்குவலான ஒரு சில ராசிகள் இருக்கிறது. அரச பதவிக்கு ஈக்குவலான பதவி கிடைக்கும், ஒரு அரசரை போல வாழ்வாய் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு சில ராசிகள் இருக்கிறது. அந்த ராசிகளில் பர்டிகுலராக அந்த கிரகங்கள் இருக்குமானால் அது அரச பதவியை தேடித் தருகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி அரச பதவிகளை கொடுக்கும் அளவிற்கு என்னென்ன ராசிகள் அப்படின்னா, மேஷ ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி. ரைட்டுங்களா? இந்த 4 ராசிகளிலும் இந்த கௌரவத்துக்கு உண்டான கிரகங்கள், அதாவது சூரியனாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், அவங்க எவ்வளவோ தப்பு தவறுகள் இருக்கட்டும், அவங்க பண்ணுறாங்க பண்ணலை அது வேறு விஷயம், ஆனால் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். அதுதான் அதோடைய தன்மை. புரியுதுங்களா சார்? ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு அவன் லீடராக இருப்பான்னு அர்த்தம். அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயா, மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், இந்த 4 கட்டத்துலங்களா? 4 கட்டத்திலே இதெல்லாம் அரச பதவிக்கு ஈக்குவலான நமக்கு பதவிகளை தேடி தரும்னு சொல்றாங்க. சரிங்க, சரி. சரிங்களா? அரசு அரசு சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு பண்ணுறது, அரசியலில் ஈடுபாடு பண்ணுறது, இது எல்லாம் இந்த 4 ராசிகள் தான். புரிஞ்சுக்கிறீங்களா? குறிச்சிக்கிட்டீங்களா சார்? குடிச்சாச்சுங்க. அடுத்து பாருங்க, திக்பலம். இந்த திக்பலத்தை பற்றி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திக்பலன்னா லக்னத்தில் குருவும் புதனும் இருந்தால் திக்பலமா? குரு இருந்தாலும் திக்பலம் தான், புதன் இருந்தாலும் திக்பலம் தான். அது தெரியுமா சார் திக்பலம்னா என்னங்க? ஆமா சார். லக்னத்தில் புதன் இருந்தாலும் குரு இருந்தாலும் திக்பலம் தானம்மா. ஆமா சார். திக்பலம்னா என்ன பலனை கொடுக்குது? ஏனுங்க, திக்பலம்னா என்ன பலாபலன்னா நமக்கு கொடுக்குது? என்ன மேட்டர் நமக்கு சொல்ல வருது? தெரியலீங்களா? பரவாயில்ல, தெரியாம இருக்காது, ஞாபகத்துக்கு வராது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது திக்பலம்னா அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய பலாபலன்கள் 2 மடங்காக நமக்கு கிடைக்கும் என்பது அதோடைய கருத்து.
பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், பணம், பொருளாதாரம், வளர்ச்சிகள், இது அத்தனையுமே கிடைக்கும். அதான் திக்பலத்துடைய பலமே. ஒரு கிரகம் திக்பலம் பெற்றிருக்கிறது. ஒரு கிரகம் திக்பலம் பெற்றிருக்கிறத விட ஒரு சுப கிரகம் திக்பலம் பெற்றிருந்தால் அது பெரிய வளர்ச்சி. அது லக்னத்திற்கு நல்ல ஆதிபத்தியங்களை பெற்றிருக்க வேண்டும். 8ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ திக்பலம் பெற்றிருக்குன்னா என்னாச்சு? எதிரியோட நீ ஜெயிக்க மாட்டேன்னு அர்த்தம். நீங்கள் ஜெயிக்க போகிறதே இல்லை. எதிரிகளோட மோதி உங்களால் ஜெயிக்க முடியாது. அதை விட்டுட்டு நான் மாட்டு பேசாமல் சொன்னாங்கன்னா ஓகே சார் ஓகே சார்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலான்னு அர்த்தம். 6ஆம் வீட்டு அதிபதி திக்பலம் பெற்றால்தான் என்னங்க, 8ஆம் வீட்டு அதிபதி திக்பலம் பெற்றாலும் அதான். புரியுதுங்களா? அவரே 3ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருந்தா ரெண்டையும் சேர்த்துங்க. 6ஆம் இடம்ங்கிறது எதிரி தானே, 3ஆம் இடம்ங்கிறது சகோதரர் தானே. அவன் தான் நம்ம பஞ்சாயத்து பண்ணுவான்னு அர்த்தம். முயற்சி வெற்றின்னு வரும் இல்லைங்களா? அப்போ அந்த 6 வந்து நம்ம வெற்றி கொடுக்கலாம். என்ன சார்? 3 என்பது வெற்றி, முயற்சின்னு வருங்க இல்லைங்களா? அப்போ அது 3 வச்சு 6. 6 என்பது 6 என்பது பகைதாங்க. 3 என்பது முயற்சி வெற்றின்னு வரும் இல்லைங்களா? இப்ப அது 6. ஆனா 6 வெற்றி வரலையே. இல்ல 3 முயற்சி அன்று வெற்றி தானே. இப்ப 6 வந்து எதிரின்னும் போது அதை வெற்றி வர முடியாதான்னு கேக்குறேன். நீங்க கேட்க வர்றது புரியுது சார். 3ங்கிறது முயற்சி மட்டும்தான், வெற்றியை உறுதி பண்ணாது. வெற்றியை உறுதி பண்ணணும்னா 5ஆம் இடம் வலுக்கணும். அப்பதான் வெற்றியை உறுதி பண்ண முடியும். சரிங்களா? சரிங்க. 3ங்கிறது உங்களுடைய முயற்சி மட்டும்தான். அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? சரி சரிங்க. இவ்வளவுதான் சார் விஷயம். எந்த கிரகம் இப்ப நாடியில சொல்லட்டுமா? இத குரு, குரு என்பது திக்பலம் பெற்றிருக்கா இல்லையா? ஜாதகர் எப்பொழுது கௌரவமா சாப்பிட்றதுக்கு காசு, பணம், பொருளாதாரம், மற்றது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு போங்க. புதன் இருக்குது அப்படின்னா பையனை ஜெயிக்க முடியாது. பேச முடியாது, பேசி ஜெயிக்கவே முடியாது. குருவும் புதனும் சேர்ந்துருச்சுன்னா அபரிவிதமான நாலேஜ். குரு என்பது ஆசிரியர், புதன் என்பது என்ன வருது அங்க நாலேஜ். நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. ஒரு ஆசிரியரை போலவர் அப்படி. அப்போ திக்பலம்னா அர்த்தம் நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு ஜாதகத்தில் திக்பலம் இருக்குது அப்படின்னா அதோடைய காரகத்துவங்கள் முழுமையாக கிடைக்கும் என்பதே இதோடைய அர்த்தம். சரி, உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு உதாரணம், மிதுன லக்னம் வந்து கேட்குறார் ஜாதகர், வயசு 35. ஐயா எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? லக்னத்தில் குரு திக்பலம். அப்பா ஒன்றும் கவலைப்படாத, 7ஆம் அதிபதி குரு தான். அந்த குரு லக்னத்தில் இருக்குது, திக்பலம் வாங்கியிருக்குது. கட்டாயம் டெஃபினட்டாக உனக்கு கல்யாணம் உண்டு, போயிட்டு வா. என்ன சார்? சொல்லலாம் இல்லைங்களா? தைரியமாக சொல்லாம சொல்லக்கூடாதுங்களா? சொல்லாங்க. அதான் அதோடைய தன்மை. சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்குது, திக்பலம். சந்திரனும் சுக்கிரனும் எங்க சேர்ந்தா திக்பலம்? லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல சேர்ந்தா திக்பலம் சார்? 4 சார். 4ஆம் இடத்துல சேர்ந்தா திக்பலம் இல்லைங்களா? என்ன சார்? ஆமா சார். திக்பலத்துக்கு திக்பலத்துல என்ன சொன்னோம்? குருவும் புதனும் சொன்னோமா இல்லைங்களா? லக்னத்துல குருவும் புதனும் திக்பலம் சொன்னோமா இல்லையா? ஆமா சார். நாடியில குரு என்றால் ஜாதகரை குறிக்கிறது இல்லையா? ஆமா சார். அப்ப புதன் எதுக்கு லக்னத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க? புதனை லக்னத்துல வச்சு திக்பலம் பெறுது அப்படிங்கிறாங்களே, அது என்ன கான்செப்ட் சார்?
அறிவு அதிகம். என்னங்கம்மா? அறிவு அறிவு. அறிவு ஜாஸ்தி. என்ன சார், புதன் என்பது லக்னத்தில் வைத்துக்கொண்டு ஏன் திக்பலம் அப்படிங்கிறாங்க? யோஜனை பண்ணி வைங்க, யோஜனை பண்ணுங்க. லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலன். அப்போது 4ஆம் இடத்து அதிபதி காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சந்திரன் தான். அப்போது 4ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம் பெறுகிறதுன்னு அர்த்தம். எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சந்திரனோ சுக்கிரனோ அமையுமானால் அந்த கிரகம் நிச்சயமாக அந்த 4ஆம் இடத்துக்குரிய பலாபலன்களை பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அது அதோடைய கருத்து. அது என்ன லக்னமாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து கூட குறைய அதுதான் நடக்குமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் நடக்காது. இதுவே மிதுன லக்னமாக இருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் அப்போ இருக்குது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னா கன்னி வீட்டில் இருக்குது. அப்போ கன்னியில் சுக்கிரன் நீச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்த பணம் எந்த பணமும் தங்க போகிறதில்லைன்னு அர்த்தம். எப்படி சார்? வந்த காசு எதுவுமே நம்ம கையில் தங்காது, அது மொத்தமும் காலியாகிடும், பஞ்சாயத்து வந்துடும், பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறது அதோடைய தன்மை, நீச்சத்தன்மை. நீச்சத்தன்மை என்றாலே என்ன அர்த்தம்ங்க அதுக்கு? அது நம் கையை விட்டு போய்விடும் என்பது தான் அதோடைய தன்மையே. புரிஞ்சிட்டீங்களா? அப்போ சுக்கிரன் என்பது 4ஆம் இடத்துக்கு காரகிரகமே சுக்கிரன் தான். அடிப்படையாக சொல்லப்போனால் ஒருத்தருடைய வீட்டை குறிக்கக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். அப்போ சந்திரனும் சுக்கிரனும் எந்த லக்னமாக இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இணையுமானால் அது திக்பலம் பெறுகிறது. சரிங்களா? என்னங்க ஒன்றும் பேச்சே காணும். சார் சரிங்க சார். ஏழில் சனி, இது என்ன அடிப்படையில் சொல்கிறாங்க பாருங்களேன். 7ஆம் இடத்துல சனி திக்பலம் பெறுகிறதுங்கிறாங்க. என்ன அடிப்படை? காலபுருஷனுக்கு லக்னம் என்ன? அதற்கு 7ஆம் இடத்துல என்ன கிரகம் உச்சமாகுது பாருங்க. சரி சார். துலா வீடு சனி. அப்போ லக்னத்துக்கு அது 7ஆம் இடம் தானே சார்? ஆமாம் சார். அப்போ என்ன சொல்றாங்க? என்ன லக்னமா இருந்தாலும் 7ல் சனி இருந்தால் அது திக்பலம்ங்கிறாங்க. இப்போ 7ல் சனி இருந்தால் திக்பலம், ரைட், ஓகே. ஆனால் இந்த சனியை பற்றி பேசும்போது ஒரு சில விஷயங்கள் பேசித்தான் ஆகணும். திக்பலம் பெற்றுச்சு சனி. இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 5, 6க்குரியவர் சனி. அப்போ அவர் வந்து 7ல் நிற்கிறாரு. அப்படின்னா என்ன பலன் கொடுப்பார்? திக்பலம் பெற்றுட்டார் அவர். இங்கே ஒன்று கொடுத்தாகணும். என்ன கொடுக்கணும்? அவர் 5, 6க்குரியவர். நல்லா கவனிச்சுங்க, 5, 6க்குரியவர். மனைவிக்கு 5ஆம் இடத்துக்கு உண்டான பலாபலனையும் கொடுப்பாரு, 6ஆம் இடத்துக்கு உண்டான பலாபலனையும் கொடுப்பாரு சார். 7ஆம் இடத்துக்கு உண்டான பலாபலன் என்னங்க? பொதுவாக 7ல் சனி இருந்தால் திருமணம் தடையாகாதா? லேட் மேரேஜ் ஆகாதுங்களா? ஜாதகம் பார்க்க வரவங்க என்னுடைய பொண்ணு வந்து சார் 3 டிகிரி படிச்சிருக்கு, அதே போல் மாப்பிள்ளை படித்து கொடுங்க அப்படிம்பாங்க. உங்கள் பொண்ணு 3 டிகிரி படிச்சிருக்கு, அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தலைவிதி. வரக்கூடிய மாப்பிள்ளை எத்தனை டிகிரி படிச்சிருப்பா? டிகிரி படிச்சிருப்பானா இல்லை டிகிரி இல்லாமல் இருப்பானா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா சார்? பார்க்க முடியுமா? அதை 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடம்னா காதல்னால பிரச்சனை ஆகி அப்புறம் திருமணம் நடக்குன்னு எடுத்துக்கலாங்களா? அவ்வளவுதான் சார், வேலை முடிஞ்சது. அதான் திக்பலத்தோட வேலையே. அதுதான் திக்பலத்தோட வேலை சார். சரிங்க. புத்திர பாக்கியம் உண்டு, ஆனா லேட்டு. எப்படி சார்? ஆமாங்கய்யா. ஆனா தாய் மாமன் உண்டு, ஆனா பிரயோஜனம் இல்லை. வேலையை லேட்டா தான் கிடைக்கும். என்ன சார்?
வேலை அதான் அடிமை உத்தியோகமும் லேட்டா தான் கிடைக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு கீழ்நிலை கடைநிலை ஊழியரா இருப்பாரு. 7ஆம் இடத்துல சனி சார், அவ்வளோதான். உச்சம் பெற்ற சனி வந்து நல்ல பலன்களை கொடுக்குமா? எப்பவுமே ஒரு கார கிரகம் உச்சம் பெற்று இருந்தால் அதனுடைய கர்மா அதிகம்னு அர்த்தம் சார். உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகம் உச்சம் இருக்குதுன்னு பாருங்கள். உச்சமாக இருந்தது அப்படின்னா ஜாதகமே ஃபெயிலியர் தான். நீங்கள் உச்சம் பெற்ற கிரகங்கள் அதிக கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எடுத்து பாருங்கள், அந்த ஜாதகமே ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியராக தான் இருக்கும். சார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ராமர் ஜாதகமே சார். ராமர் ஜாதகத்தில் எத்தனை கிரகம் சார் உச்சம் பார்த்தீங்களா? என்னங்க சரிங்களா? அடுத்த கட்டத்தை பாருங்க. லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துலங்க? என்ன சார், லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல பாருங்க. சூரியனும் பத்து. செவ்வாயும் லக்னத்துக்கு எத்தனாம் 10 இடத்துல சார், போட்டிருக்கு 10 பாருங்க. 10 சார், 10. 10ஆம் இடத்துல போட்டிருக்கோமா? ஆமாம் சார். அப்போ லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால், சூரியன் இருந்தாலும் சரி செவ்வாய் இருந்தாலும் சரி, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுதுங்க, திக்பலம் பெறுகிறதுன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் சார். ஏன் திக்பலம் பெறுகிறது? எப்படி? நீ காலபுருஷ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல பாருங்க செவ்வாய் உச்சம். அதே காலபுருஷ லக்னத்துக்கு அந்த 10ஆம் இடத்துல பாருங்க அந்த சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம்ங்கிறது அங்கே இருக்கும். இருக்கா சார்? இருக்கா இல்லையா சார் மகரத்தில்? இருக்கு சார். அப்போ இன்னொரு கிரகமும் அங்கே இருக்குது பாருங்க 10ல். என்ன இருக்குது? சந்திரன் இருக்குதா? திருவோணமா சார்? திருவோணமும் அங்கே இருக்கு. சரிங்களா சார்? அப்போ லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சூரியனோ செவ்வாயோ இருந்தால் நிச்சயமாக திக்பலம் பெறுகிறது. அப்போ எங்கே அந்த 10ஆம் இடத்திலிருந்து திக்பலம் பெறுகிறதுனா அந்த 10ஆம் இடம் நல்ல வலிமையாக இருக்கிறது, வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். 4ஆம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் திக்பலம் பெறுகிறதா, அந்த 4ஆம் இடம் நல்ல வலிமையாக இருக்குது, வண்டி வாகனம் சொத்து பத்து நிலபுலன் இதெல்லாம் வருதுன்னு அர்த்தம். 10 நல்லா இருக்குன்னா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் வருகிறதுன்னு அர்த்தம். லக்னமே வலிமையாக இருக்கிறதுனா ஜாதகர் அனைத்தும் அனுபவிப்பார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதே அதோடைய தாற்பயம். புரியுதுங்களா? ஸோ திக்பலம் என்பது நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரகத்துடைய முழுமையான வலிமை, அந்த வலிமை எங்கே எப்படி செயல்படுகிறதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் நாடியில் சுருக்கி அதை எப்படி பார்க்க போகிறோன்னு பின்னாடி பார்த்துக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் நாம் சில கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் போக 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 அது எப்படி என்னங்கிறத நம்மளால் கையாள முடியும். ஆமாங்க, இது திக்பலத்துல செவ்வாய் ஓகே, அந்த இடத்துல உச்சம் 10ஆம் இடத்துல. ஆமாம் சார். சூரியன் எப்படிங்க? சூரியனுடைய நட்சத்திரம் என்ன வருது? அப்படிலாம் பார்க்கலாம். சரி, அப்படியெல்லாம் பார்க்கலாமா? இல்லை, அப்படித்தான் பார்க்கணும். லக்னத்துல இருந்து 10ஆம் இடத்துல என்ன, அதாவது வந்து சார் இங்கே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்க சார். எந்த கிரகம் வேலை கொடுக்கும் முதல்ல அதை சொல்லுங்க. சனீஸ்வர பகவான் வேலை கொடுப்பாரு. சனி மட்டும் வேலை கொடுக்காது, செவ்வாய் வேலை கொடுக்கும், சூரியனும் வேலை கொடுக்கும். ஜாதகத்தில் குரு சூரியனை தொட்டாலும் வேலை கிடைக்கும், ஒரு ஜாதகத்தில் குரு செவ்வாயை தொட்டாலும் வேலை கிடைக்கும், ஒரு ஜாதகத்தில் குரு சனியை தொட்டாலும் வேலை கிடைக்கும். குறித்து வச்சுக்கோங்க சார். என்ன முனிராஜ் ஐயா, பொருந்துமா பொருந்தாத? தப்பா சொல்றேன்னா? இன்னும் கரெக்டா இருக்குதுங்க. கரெக்டா இருக்கு. ஏதாவது தப்பா இருந்தா சொல்லுங்க. இங்க கரெக்டுங்க. வெறும் சனி மட்டும் வேலை கொடுக்குன்னு இல்லை சார், செவ்வாயும் வேலை கொடுக்கும், சூரியனும் வேலை கொடுக்கும் சார்.
அதிகாரத்துக்கு உண்டான காரகிரகமே சூரியனும் செவ்வாயும் தானே. ஆமா. அப்போ நீங்கள் ஜாதகங்களை அனலைஸ் பண்ணும்போது வேலை கிடைக்குமான்னு கேட்டால் சனியை குரு தொடுதான்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. குரு சூரியனை தொட்டால் வேலை கிடைச்சிரும், குரு செவ்வாயை தொட்டுச்சுன்னா வேலை கிடைச்சிரும். டப்புன்னு அடிச்சுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, கட்டாயம் அது நடந்தே தீரும், மாறாது. சரிங்களா? அடுத்து என்னங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதை பார்த்துட்டு வந்துடலாம். உயர்வு உண்டு. 2 கட்டத்தை ஒரு பிளிங்க் பண்ணி காமிச்சிருக்கிறோம். என்னென்ன கட்டம்னா சிம்மம் ப்ளஸ் தனுசு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்மத்தில் கிரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்தை பொறுத்து மட்டும் இல்லை, தனுசில் அதிக கிரகங்கள் இருந்தாலும், அதிக கிரகங்கள் இந்த 2 வீட்டில் நல்லா கவனிச்சிங்க, நல்ல பாயிண்ட் இது. அதிகமான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் தனுசிலையும் சிம்மத்திலையும் இருக்குமானால் அந்த ஜாதகர் தன் வாழ்க்கையில் முட்டி மோதி மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு, நல்ல பெயர் புகழுக்கு வந்தே தீர்வார் என கூறுக. இந்த பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரைட்டுங்களா? அதிகமான கிரகங்கள், அதுக்காக 1 2 இருந்தாலும் வரமாட்டாங்களான்னு சொல்லாதீங்க, நிச்சயம் வருவாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் உயர்வு உண்டு, வளர்ச்சி உண்டுங்கிறாங்க. தனுசில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கும் உயர்வு வளர்ச்சிகள் உண்டுங்கிறாங்க சார். பொதுவாக அதான் கான்செப்ட். புரியுதுங்களா? என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? புரியுதுங்கய்யா, தெளிவா புரியுது. சரி, ரைட்டு. துலா லக்னம், சந்திரன் வந்து சிம்மத்தில் இருக்காரு. துலா லக்னத்துக்கு சந்திரன் எத்தனாம் வீட்டு அதிபதி சார்? அதிபதி சூரியன் இல்லைங்கய்யா, எத்தனை துலா லக்னத்திற்கு சந்திரன் எத்தனாம் வீட்டு அதிபதி? 10ஆம் இடத்துக்கு அதிபதி. 10ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்கிறார்? சிம்மத்தில் இருக்கிறார் இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப அவர் வளர்ச்சி பெறுவாரா? தொழில்ல வளர்ச்சி பெற மாட்டாரா? கண்டிப்பா வளர்ச்சி பெறுவார். அவ்வளவுதான், தைரியமா சொல்லுங்க. என்ன டெல்லி பாபு சார்? சரி ஐயா, ஆனா அது வந்து சரலக்னம் இல்லையா? 11ஆம் வீடு வந்து பாதகஸ்தானம் இல்லையா? ஆமா. அது பாதிப்பு ஏற்படுத்தாதான்னு கேக்குது. பாதகம்னா முதல்ல என்ன பாதகம் பண்ணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதை சொல்லுங்க இல்லையா? பாதகம் சொன்னீங்க, அது உயிர் வீடா பொருள் வீடா? சிம்மம் உயிர் வீடா பொருள் வீடா சார்? பொருள் விடுங்க ஐயா. ஒன்னு பொருள் வீடா? உயிரோட விடுங்க ஐயா. மற்றவங்களுக்கு யாருக்கு தெரியுமா தெரியாதா சார்? உயிர் வீடா அது பொருள் வீடா பாருங்க. சிம்மம் என்பது உயிர் வீடா பொருள் வீடா? கோணங்கள்ல வந்தா உயிர் விடுங்க ஐயா, கேந்திரங்கள்ல வந்தா பொருளுங்க. உயிர் வீடு தானே தானே? குழந்தை அப்படின்னா என்ன ஆகும்? அப்பா கூட பேச மாட்டாரு, அப்பா கூட நல்ல அன்னோன்யம் இருக்காது. புரியுதுங்களா? உயிர் இழப்பா பொருள் இழப்பாங்கிறத நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அதுக்காக அந்த அப்பா இல்லைன்னு சொல்ல போறதில்ல, அப்பா இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைன்னு அர்த்தம். சரிங்களா சார்? சரிங்க. சரி, இன்னைக்கு கருத்துக்கள் சொல்லிட்டேன். இனிமே உங்களுடைய சந்தேகங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். இது இன்னைக்கு வந்து முதல் நாள். நிறைய பேருக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் கூட இருக்கலாம். நம்ம வகுப்பு எப்போவுமே பாதிக்கு மேலே தான் சூடு பிடிக்குன்னு பழைய மாணவர்களுக்கு தெரியும். அதனால் ஆரம்பத்தில் அப்படியே மொள்ள போகலாம், அப்புறம் பிக்கப் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள்.
ஏதோ சந்தேகம் இருக்குதா யாருக்கு? எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க ஐயா. தெளிவா இருக்குதாங்க ஐயா? தெளிவா இருக்கிறாங்க ஐயா. இதுல நடத்தின விஷயங்கள் எதுவும் சந்தேகம் இல்லைன்னா ஒரு பொதுவான ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா, எல்லாரும் கேட்டு முடிச்சிடுங்க, அப்புறம் ஒரு கேள்வி கேட்குறீங்க. கேளுங்க. இல்ல அது பொதுவான ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஒருத்தர் இப்போ உலகம் தெரியல அப்படின்னு வராருன்னா அது எப்படி கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுதுங்க ஐயா? பிரச்சனத்துல தான் பிரச்சனை மூலமா தான் நம்ம சொல்ல முடியுது. அதுல வந்து 2-3 கிரகங்கள் 2-3 சாஸ்தா வருது, இல்ல வேற ஏதாவது ஒரு கற்பனை சாமின்ற மாதிரி வருதுன்னா அப்ப எப்படி அதை எப்படி நிர்ணயித்துங்க ஐயா? ரெண்டுத்துல எதுன்றது எப்படி நிர்ணயித்துங்க ஐயா? கிரகம் அந்த இடத்துக்கு வருதுங்கிறீங்களா? ம் சரி. அப்படின்னா அந்த 2-3 என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எந்த இது சொல்றதுன்னு தெரியலீங்களே. சரி, பரவாயில்ல. நீங்க என்ன ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க? 3மே சேர்ந்தா ஒரு தெய்வம் இருக்காதா? வரும். ஆமாங்க ஐயா. அப்ப அதெல்லாம் படிக்கணும் எங்க தெரியலையே. நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை சொன்னீங்க, ரைட்டு. 3மே சேர்ந்தா ஒரு தெய்வம் இருக்கு. இப்ப சந்திரன்னா யாரு சார்? திறன்னா தாய் தாங்க ஐயா. தெரியலீங்களே. தாய் தெய்வத்தை சொன்னா என்ன அர்த்தம்? தெரியாது. சந்திரன் தெய்வம்னா என்ன தெய்வம் சொல்லுங்க. தெரிஞ்சவருக்கு சொல்லுங்களேன். தெரியாதுங்க ஐயா எனக்கு. சரி, பரவாயில்ல விடுங்க. சந்திரன்ங்கிறது அம்மன் சொல்லாமா? அதான் சொல்ல தாய் தெய்வம் அதான் சொன்னாங்க ஐயா. அம்பாள் தாங்க ஐயா. அம்பாள் அம்மன் சொல்லுவோம். அம்பாள் தான். கேது கூட கேது இருக்கு. பார்வதி ஆ? பார்வதிங்க சந்திரன் கேது பார்வதிங்க ஐயா. பார்வதி அம்பாள். சந்திரன் கேதுன்னா விடோன்னு அர்த்தம். மாரியம்மன் எடுத்துக்கலாங்க. அப்படி சொல்லுங்க கரெக்டா. மாரியம்மன் அர்த்தம். சந்திரனோட ராகு சேர்ந்தா காளியம்மன் கோவில்னு அர்த்தம். சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தா என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தா என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா அது ஒரு ஆண் தெய்வம். காளியம்மன் எடுத்துக்கலாங்க ஐயா. அது கையில ஆயுதம் வைத்துத்தான் இருக்கும் அப்படிங்கறத அடிச்சு சொல்லுங்க. தப்பே வராது. நீங்க என்ன தெய்வமா சொல்லணுங்கிறத முற்படுறீங்களே தவிர இந்த தெய்வம் தான் சொல்றதுக்கு யாரும் முற்படுறது இல்ல. நீங்க மாரியம்மனா, காளியம்மனா, துர்க்கை அம்மனா, உலகத்துல லட்சம் கோவில் இருக்குது, தெய்வங்கள் இருக்குது. அந்த பேர்லாம் நமக்கு தேவையில்லை. அங்க பொறுத்த மட்டும் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் இந்த 2 கான்செப்ட் அடிச்சா போதும். புரியுதா சார்? சரிங்க. புரியுதுங்க. நீங்க 100% அதை என்ன ஏது அப்படின்னா நீங்க அதுக்கு அது சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அதுக்கு நீங்க நிறைய அதை படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். முதல்ல மாரியம்மன் கோயில்னால என்னங்கிறது தெரியாது. மாரியம்மங்கிறது விடோ தெய்வம். அது தெரியுதுங்களா? கணவனை விட்டு பிரிந்து வந்த தெய்வம் சார் மாரியம்மன். அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? சரிங்க. இது ஒரு கிளாஸ் ஒன்று போனோம் ஐயா. டீப்பா ஃபுல்லா எந்த இதுன்னு சொல்ற மாதிரி கிளாஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி சாபம், இந்த குலதெய்வம் மாறியது, சாபம் மாறியது, அதான் தடைகள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்த மாதிரி ஒரு கிளாஸ் பண்ணுங்க. போடும். வேற என்னங்க சந்தேகம்? வேற யாருக்கும்? முனிராஜ் ஐயா. ஐயா நீங்க சொன்னதே எனக்கு தெளிவா கேக்குதுங்க ஐயா. எனக்கு இது எந்த சந்தேகமும் இல்ல. பின்னாடி வர பாடங்களை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரைட்டு. சரி, மீண்டும் நாளை சந்திப்போங்களா? ஓகேங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கங்கள். நன்றிங்க ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி சார்.